வணக்கம் நண்பர்களே. இன்று ஆய்வாளர் நிலாம்தீன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். இலங்கையின் முக்கியமான ஒரு விடயம் அதானி காற்றாலை. தற்பொழுது அதானிக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய நெருக்கடி அமெரிக்காவினால் வந்திருக்கிறது. இதுதான் ஆச்சரியமான விஷயம். மோடி அமெரிக்காவினுடைய நண்பராக இருந்தாலும் கூட அதானி செய்த ஊழல்களை அமெரிக்க ஹைகோர்ட் மிக முக்கியமான ஒரு இறுக்கமான வழக்காக எடுத்திருக்கிறது. ஏனெனில் அமெரிக்க பிரஜைகளுக்கு அவர் ஏமாற்றம் செய்ததாகவும் உள்ளூரில் ஊழல் செய்ததாகவும் அந்த வழக்கு இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. அதன் மூலம் இந்தியாவுக்கும் அதானிக்கும் மோடிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதோடு தற்பொழுது இங்கே இலங்கையில் காற்றாலை திட்டத்தின் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுரகுமார் திசுநாயக்கா குறிப்பிட்டிருந்தார், மின்சாரம் அடிப்படை தேவைகளை வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பேசுவோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நிலாம்தீன் அவர்கள். வணக்கம் அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வடக்கிலே அதானி குழுமம் திட்டமிட்டுள்ள காற்றாலை திட்டத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கின்றன? உண்மைதான். முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோதமானது என்றுதான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது என்று கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் 5 எஃப்ஆர் என்றால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்கள் போட்டிருக்கிறாங்க. வழக்குகள் பல என்ஜிஓக்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழக்கு எதிர்வருகின்ற 2025 ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு வருகின்றது. மிக முக்கியமான தீர்ப்பாக அது கருதப்படுகின்றது. அது நிச்சயமாக அது முறைகேடுதான். பவித்ரா வன்னி ஆராய்ச்சி அமைச்சராக இருந்த போதுதான் இந்த காற்றலை சம்பந்தமான ஒரு முறைகேடு நடந்துள்ளதாக நம்ப தகுந்த ஆதாரம் இருக்கின்றதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது இந்த தீவுகள், அனலை தீவு போன்ற இடங்கள், நயனாதீவு போன்ற இடங்களிலேதான் இந்த காற்றாலை நிறுவ திட்டமிட்டிருந்தார்கள் இல்லையா? நிச்சயமாக அல்ல, அதாவது வடக்கில் நான் நினைக்கின்றேன் அப்படி திட்டமிட்டிருந்தாலும் கூட வடக்கில் விடத்தல் தீவு பகுதியும் மன்னார் பகுதி நினைக்கிறேன். அடுத்ததாக கிளிநொச்சி பகுதியில் வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதுவும் அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் ஒரு பேர் 2 இடங்கள்லாம் திட்டவட்டமாக சொல்லப்படுகின்றது. அது ரெண்டும் அது தமிழ் மக்களின் இயற்கை சூழலை பாதிக்கும் அளவில் தான் அந்த இடம் அமைந்துள்ளதாக செல்லப்படுகின்றதாக நான் பார்க்கின்றோம். ஆனாலும் அது திட்டவட்டமாக ஒரு நீதிமன்ற தடை உத்தரவு வருமான இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்கின்றேன். உலகம் முழுவதிலும் அதானியின் திட்டத்துக்கு, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் கூட அதானியின் திட்டத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. ஏனெனில் சுற்றுச்சூழலை அது பாதிக்கும் என்பதன் காரணத்தினால். முக்கியமாக சுற்றுச்சூழல் தொடர்பான ஆர்வலர்கள் இந்த திட்டம் பற்றி என்ன குறிப்பிடுகின்றார்கள்? உண்மைதான். சுற்றுச்சூழலுக்கு அப்பால், அதாவது நாங்கள் தெளிவாக மக்களுக்கு இதை நேயர்களுக்கு விளக்கப்படுத்த காற்றலைகள் வருகின்ற விடயம் பற்றி, இது கடந்த மே மாதம் இந்த வருடத்தின் மே மாதம் 484 மெகாவாட்ஸ் காற்றலை மின் நிலையங்கள் அமைத்து அபிவிருத்தி செய்வதற்காக அதானி கிரீன் எனர்ஜி கம்பெனி 20 ஆண்டு கால மின் கொள்முதல் ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்காக அரசாங்கம் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை கேபினெட் அப்ரூவல் செய்திருக்கின்றது. இந்த திட்டமானது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்கள் 2 காற்றாலை ஆற்றல் திட்டங்களை உள்ளடக்கியது. மன்னார் மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதிகளில் 250 மெகாவாட் மற்றும் பூனேரியில், இது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது, 234 மெகாவாட் திட்டமாகும். இது 75,000 ஏக்கர் நிலம், 750 மில்லியன் US$. அப்ப இதுதான் இந்த திட்டத்திட உண்மையான திட்டம். ஆனால் இந்த தனியார் நிறுவனங்கள் முன்வைக்கும் பிரச்சனை என்னவென்றால், மன்னாரில் உள்ள தீவின் தனித்துவமான பல்லுயிர் மற்றும் பழமையான நிலப்பரப்புகளுக்கு இந்த திட்டம் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன்னு சொல்லுகின்றார்கள் ஒரு புறம். மறுபுறம் மன்னார் மத்திய ஆசிய பறக்கும் பாதையில் தெற்கு புள்ளியாக எண்ணற்ற புலம்பெயர்ந்த உயிரினங்களால் பயன்படுத்தப்படுகின்றது. அதே சமயம் பல உள்நாட்டு நீர்ப்பறவைகள், கொக்குகள், நீர்ப்பறவைகள், இந்த கடல் காகங்கள் மற்றும் வௌவால் இனங்களின் தாயகமாகவும் உள்ளது. மன்னாரின் ஒருமை நிலப்படுத்தலை புறக்கணிக்கிறது என்றுதான் இது சொல்லப்படுகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், இப்ப நாம் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தோம், பொத்துவில் அருகம்பை பற்றி டூரிஸ்டுகள் வாராங்க.
திருகோணமலை மாவட்டம் முழுவதும் நான் நினைக்கிறேன் சிங்கள பகுதியான ஒரு பகுதி, நான் நினைக்கிறேன் சிங்கள போர்டர், அனுராதபுர போர்டர் நினைக்கிறேன். நான் ஒரு யாழ்ப்பாணம் போயிருந்தேன். அந்த பகுதியில் பார்த்தால் அந்த வாயில் தாக்காச்சி போன்று சிவப்பு நிறம் கொண்ட வெளிநாட்டு பறவைகள், அவங்க ஒரு 7-8 ஆண்டுக்குள்ள டூரிஸ்ட் மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க போறாங்கல்ல. இப்ப இவங்க முழு குடும்பமாக நம்ம நாட்டுக்குள்ளே வாழ பழகிட்டாங்க. அது இந்த அந்த சொண்டுல தாக்காத்தி போண்டு வயல்வெளிகளில் வெள்ளாமை அறுவைக்காக பயன்படுத்துகின்ற தாக்காத்தி வடிவம் போன்ற நம்ம ஊர்ல சொல்லப்படுறது தாக்காத்தி கொக்குன்னு சொல்லுவார்கள். ஒரு 2 கிலோ 1.5 கிலோ இடை கொண்ட பறவை. அது மிதிகமாக திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நான் கண்ணால் பார்த்திருக்கேன். அனுராதபுரம் போகின்ற போது அந்த அனுராதபுரம் துங்கமலை போர்டர்லையும் பார்த்தேன். அந்த ஆமிக்கேமுக்கு முன்னாலேயே கண்ணா பத்தைக்கு நிறைந்திருக்கின்றது. அந்த பகுதியெல்லாம் இந்த கொக்கு பறவைகள் வாழ்க, வெளிநாட்டு பறவைகள். அவங்க டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு நம்ம ஊரு சீதோஷண நிலைமை பிடிச்சு போச்சு. அதனால் திருகோணமலையின் பல ஊர்களில் அந்த மாவட்டம் முழுவதும் இந்த கொக்கு வாழ்கின்றது. இந்த காற்றாலை இப்படி அமைகின்றபடியால் அந்த கொக்குகள் பறக்க இல்லாம அந்த அந்த காற்றாலை படுகின்ற பகுதிகளில் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. எனவே சுற்றுச்சூழலுக்கு அப்பால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பறவை இனங்களின் பாதிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆமாம், இந்த விஷயத்தை நாம் சாதாரணமாகவே எடுக்க முடியாது. மன்னாரில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பறவைகள் வருகின்றன, வெளிநாட்டு பறவைகள். ஆகவே அது வந்து திரும்ப போவதற்கான மார்ச் மாதம் தொடர்ச்சியாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டது போல மார்ச் மாதம் இங்கே பறவைகள் வருகின்றன. அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் தங்கிவிட்டு அங்கிருந்து அந்த பறவைகள் புறப்பட்டு செல்லும். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம், எங்களுக்கு கண்ணால தெரிஞ்ச விஷயம், மட்டக்களப்பு போன்ற இடங்களுக்கு வரும். ஆனால் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது நேரடியாக மனிதனை பாதிக்கும். இது பறவைகள் என்று சாதாரணமாக நாம் விட்டு ஒதுக்கிவிட முடியாது. ஆகவே இந்த இடத்துல வந்து வடக்கில வந்து எங்கு இதற்கான காணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க சொன்னீங்க பூநகரி மற்றும் மன்னார் போன்ற இடங்கள். அது யாருக்கு சொந்தமான காணிகள்? நல்ல கேள்வி. மன்னார் மாவட்டத்தின் மன்னார் மற்றும் பூநகரி பகுதியாகவும் தனியாருக்கு சொந்தமான காணியும் அரசுக்கு சொந்தமான காணியாக 75,000 ஏக்கர் இனங்காணப்படி. இது மிகவும் இது கூடாது. 75,000 ஏக்கருங்கிறது ஒரு முற்றுமுழு நிலப்பரப்பில் ரிசார்ட் அணியின் கொள்ளையிடப்பட்ட காணியும் இருப்பதாக அங்க சொல்லப்படுகிறது. அதற்கான எனக்கு ஆதாரம் இல்லை. அரச காணி என்கின்ற போது வனயிலாவாக்கு வனயிலாக போரஸ்ட் திணைக்களத்துக்கு சொந்தமான காணி மிக அதிக அளவு பயிரப்பட்டிருக்கிறது. அப்ப போரஸ்ட் காணி ஒன்று இந்த வனயிலாவுக்கு சொந்தமான காணி கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தமான அமைச்சர் கையூட்டல் வாங்கியிருப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் பவித்ரா வன்னி அரசான் என்வாயன்மெண்ட் சூழல் அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா ஆட்டையை போட்டிருப்பாங்க. எனவே நிச்சயமாக ஒரு பயங்கரமான ஊழல் நடைபெற்று இருக்கின்றது. இப்பொழுது அதானி அமெரிக்காவில் இந்த ஊழல் நிரூபித்திருக்கிறது என்பதால் FBI ஊடாக பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் நிச்சயமாக இலங்கைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அதை நாம் அடுத்த கேள்வியில் பார்க்கின்றோம். அதாவது இப்பொழுது உலகம் முழுவதும் அதானியின் பெயர் டேமேஜ் ஆகப்பட்டிருக்குது. அப்படியானால் அவர் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் அத்தனையும் அந்தந்த நாட்டின் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது மக்களின் வளங்கள், மன்னார் வடக்கு மக்களின் வளங்கள். இந்த வளங்களை நிச்சயமாக அதானி என்ற ஒரு கொள்ளை கூட்ட கம்பெனிக்கு கொடுக்க கூடாது என்பதை நாம் ஆதங்கமாக மக்களின் ஒருவனாக நான் பதிக்கின்றேன். இப்ப ஏற்கனவே இது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அதனை மிக முக்கியமான வழக்காக எடுக்கவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அதானி குழுமம் தொடர்பாக நேரடியாகவே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இப்பொழுது இந்த ப்ராஜெக்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் என்கின்ற போது இந்த வழக்கிலே இந்த முகாந்திரத்தை தேட முடியுமா? எதிர் மனுதாரர்களின் பக்கமாக நியாயமான காரணங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக. சூப்பர், அது நல்லது. அதாவது உண்மைதான். இது குறித்து 5 FR மனித ஃபண்டமெண்டல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி எதிர் மனுதாரர்கள் இவர்களது அப்ஜெக்ஷன் எதிர்ப்பு மனுவை உச்ச நீதிமன்றம் தாக்கல் செய்துள்ளார்கள். அதே நேரம் இந்த திட்டமானது பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் புலம்பெயர் பறவைகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் NGO அமைப்புகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம், அரசு முதலீட்டு வாரியம்,
மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் உள்ளிட்ட பலரை எதிர்மனதாக குறிப்பிட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முகாந்திரம் என்கின்ற போது நிச்சயமாக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று பல காரணங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த வழக்கில் ஒரு விடயம் என்னவென்றால், அரசு பிரேயர் என்றால் அவங்க அந்த நீதிமன்றத்தை அவங்க கேட்கின்ற போது சில கோரிக்கைகளை கேட்கவில்லை. அவங்க G2G அது கவர்மெண்ட் டு கவர்மெண்டா மாத்த கேட்கின்றார்கள். அது சம்பந்தமாக நாங்க பின்னர் வருகின்ற கேள்வியில் இணைத்து கேட்போம். இப்பொழுது இந்த வழக்கின் தற்போதைய நிலைமை என்ன? இந்த வழக்கை நாம சொல்லுகின்றோம் இருக்கின்ற மன்னார் மாவட்டத்தின் விடத்தெளிவு பகுதியை வனப்பகுதியிலிருந்து விலக்கிய சுற்றாடத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாரதி நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இக்குழு சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது. அதாவது வனவிலங்கு பகுதியில இருந்து விடுவிச்சு காணியை கொடுத்திருக்கிறார். அப்ப அது வழக்குல அது நிச்சயமாக அது ஒரு முகாந்திரம் இந்த வழக்குக்கு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாகவும் இருக்கின்றது. மற்றும் அதானி கிரீன் எனர்ஜிக்கு அனுமதி வழங்குவதற்கான ஏழு நடவடிக்கையில் வெளிப்படை தன்மை இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு 2வது பாயிண்ட் தான். சுற்றுச்சூழல் பாதிப்பு, மறுபுறம் பறவைகளின் சுதந்திரமான பறக்கும் பகுதி தடையாக அமைகின்றது. மற்றும் காட்டலை பகுதிக்குள் பறவைகள் இறக்கும் விகிதம் அதிகரிக்கும். அதனால் இந்த 3 முகாந்திரம் மிக முக்கியமான முகாந்திரம் என்பதால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நன்றாக எடுத்து செல்ல மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இது இந்த உச்ச நீதிமன்றம் என்று வருகின்ற போது சட்டம் அதிபரின் ஆலோசனை இது புறப்பட வேண்டும் என்பதாலும் நிச்சயமாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு ஒன்று எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக அதை அறிய முடிகின்றது. அதனால் அரசாங்கம் இதை ரத்து செய்ய விரும்பவில்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். இப்ப அதானி என்றா மோடி என்றா அதானி, இப்ப மோதானி என்றுதான் இடதுசாரி பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இடதுசாரி பத்திரிகைகள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பிஜேபிக்கு ஆதரவில்லாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மோதானி என்று. ஆகவே இப்பொழுது இந்திய அரசு அதானிக்கு சார்பாகவே இருக்கும். இலங்கை அரசை எந்தெந்த வகையிலே நெருக்கடி கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது என்னென்றால் ஒரு நல்ல இதுவும், அதாவது இப்ப இவங்க இது அதானி குரூப்னா அது மோடியின் ஸ்பான்சர் தான். நீங்க சொன்னது போன்றோம் இது அவரிலிருந்து நான் இல்லை, நான் என்று மோடி தான். இதுல ஒரு விடயம் என்னவென்றால் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அதானி குரூப்புக்கான ஆலோசகர் யாரு தெரியுங்களா? அஜித் டோவால். இவர் யாரு? இவர் முன்னாள் ரோவின் பணிப்பாளர் நாயகம் டைரக்டர் ஜெனரல். இப்ப இவர் எங்க இருக்கிறார்? இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் மட்டுமல்ல, பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகர். அப்ப 2 போஸ்ட் இருக்குது. இப்ப இவங்க அவசரமாக ஏன் வடக்குல இந்த காட்டை நிறுவுகின்றார்கள்? அது ஒரு உளவு கருவி என்று சொல்லலாம். அது ஒரு அது உள்ளுக்கு பொருத்தப்படும் வேவு பாக்கு. இப்ப நான் ஏற்கனவே இதை பத்தி நாங்க சொல்லிக்கிறோம் மக்களுக்கு. 2 கிழமைக்கு முன்னால கூட வடக்கில் இந்த பலாலி ஏர்போர்ட்டில் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த ராடார் நேரடியாக இந்தியாவின் கனெக்ஷன். இப்பொழுது ஆங்காங்கு சில பகுதிகளை டார்கெட் பண்ணி இந்த பகுதியை பொருத்தப்படுகின்ற போது நிச்சயமாக அது வேவு பார்க்கப்படப்போ அதானி இந்த காற்றாலை ஊடாக வேவு பார்க்கப்படப்போ வடக்கில் நடக்கின்ற நாங்க ஏற்கனவே சொல்லிங்க 10 கிராம் 5 கிராம் குருவி பறந்தால் கூட டெல்லிக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு அழகான டேலண்டை அது கொடுக்க போகுது, ஒரு திறமையை கொடுக்க போகுது. எனவே அது ஒரு உளவு கருவி. நாங்கள் அஞ்சாமல் பயப்படாமல் சொல்லுகின்றோம், அது ஒரு உளவு கருவி. அப்ப அந்த உளவு கருவியை பொறுத்துதான் இவங்க இவ்வளவு துடிக்கிறார்கள். இவங்களுக்கு காசு பணம் முக்கியம் அல்ல, வடக்கை அவதானிக்க வேண்டும். பாருங்க ஏன் அவதானிக்க போறாங்க? இப்ப சீன தூதுவர் களம் இறங்கிட்டார். சீன தூதுவர் ஒரு துருவன், அதாவது இந்த வடக்கிற ஒரு ஜிஏ போன்று, அது மாவட்ட அரசாங்க அதிபர் போன்று செயல்படுகின்றார். பாருங்க அங்கே இருக்குது. எனவே இதுகளை எல்லாம் நமது நேயர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக முடிச்சு போட்டு பாருங்க. இது எதை நோக்கி போகின்றது? சீனாவை முறியடிக்க ஒரு இந்தியாவின் அதானி அல்லது இந்தியா முந்தி கொண்டு வடக்கில் நாங்கள் பார்க்கணும் என்று ஒரு மோதல் போவதால் நிச்சயமாக இந்தியாவை இலங்கை அரசு இப்போதைய அரசு பகைச்சுக் கொள்ளக்கூடாது. நானும் அதை ஒரு கோரிக்கையாக சொல்லி இருக்கின்றேன். 3 விடயங்கள். ஒன்று, நீங்கள் அமெரிக்காவும் பகைச்சுக் கொள்ளக்கூடாது, இந்தியாவையும் பகைச்சுக் கொள்ளக்கூடாது. சீனா உங்கால் தானே, அது பிரச்சனை இல்லை. இந்த 2 நாட்டை நீங்க ஒரு சமனாக கொண்டு சென்றால் மாத்திரம்தான் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியும். ஏனெனில் ரணில் அங்கு களம் அமைத்திருக்கின்றார். இந்தியாவூடாக மிகப்பெரிய நெருக்கடியை நாங்கள் பிந்தி வருகின்ற தகவலாக கொடுப்போம். இன்னும் நேர்காணலில் மிகப்பெரிய களம் அமைக்க போகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் அதை கணக்கெடுக்க வேண்டும். அப்படிலாம் கிடையாது. ரணில் மிகப்பெரிய ஒரு திருகுதாளம் கொண்டவர்.
இந்தியாவும் தேசப்பட்ட நாடு அல்ல. எனவே இவைகளெல்லாம் முடிச்சு போடுகின்ற போது நாங்க மீண்டும் சொல்லுமேனே, ஒரு பலகீனமான ஆட்சியும் இந்த பலம் கொண்ட அணியும், பலகீனமான ஆட்சியாளர்கள், பலமான ஆட்சி. பலமான ஆட்சி என்றால் என்ன? 159 எம்பிக்கள். ஆனால் யாருக்கு? நேசரி பசங்கள். ரைட், பார்க்கலாம். எனவே நிச்சயமாக இவங்க இந்தியாவை பாய்ச்சிக் கொள்ள மாட்டார்கள் என்று பார்க்கணும். அதனால் இதில் சில மாற்றங்கள் செய்ய அரசாங்கம் விரும்புகின்றது. இப்பொழுது முக்கியமான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும். பங்களாதேஷில் அதானியினுடைய மின்சார திட்டம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹசீனா நிறைய ஊழல் செய்திருக்கின்றார். அந்த விடயத்தில் மிக அதிகமான பணம் கொடுத்து வாங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது பணத்தை கட்டுவதற்கு முடியாமல் பங்களாதேஷ் திணறுகிறது ஒரு பக்கம். ஆனால் யூனுஸ் வந்ததன் பிறகு, இப்பொழுது இந்த போராட்டத்தின் பிறகு யூனுஸ் வந்ததன் பிறகு இந்த அதானி திட்டத்தோடு, மின்சார திட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன ஆபத்துண்டா, மின்சாரம், ஆயில், டெலிகாம் இந்த மூன்றையும் வெளிநாடுகளுக்கு கொடுத்து விட்டால் வெளிநாடுகள் கட்டுப்படுத்தும். ஒரு நாளைக்கு மின்சாரத்தை அவர்கள் ஓகே, நாங்க ப்ராஜெக்ட் வேலை செய்ய போறோம் அல்லது மெக்கானிக்கல் வேலை செய்ய போகின்றோம் என்று குறிப்பிட்டு அந்த மின்சாரத்தை ஒரு நாள் இலங்கையில் வெட்டி விட்டால் என்ன நிலைமை உண்டாகும் என்கின்ற பெரும் அபாயம் இருக்கிறது. ஆகவே இதை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் மிஸ்டர் நிலாமி? அதாவது இந்த திட்டம் அதானி, அது ஏற்கனவே அனுரி அவர்கள் சொன்னது என்னென்றால், இந்த திட்டம் இந்திய திட்டம், அதானியின் திட்டம். அதான் நாங்க G2G என்று சொல்கின்றோம். அதை நாங்கள் அதானியின் திட்டம் இல்லாம அரசு திட்டமாக கொண்டு போகணும். இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து செய்ததாகத்தான் அனுரி அவர்கள் பார்க்கணும். அப்படி ஒன்று வருகின்ற போது அடுத்த கோரிக்கையா என்ன வைக்கின்றார்கள்? 1 கிலோவாட் ஹவர், அதுக்கு ஒன்றுக்கு $8.26 என எக்ரிமெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அதை 0.05, அதாவது $0.05 குறைக்க வேண்டும் என்றுதான் இலங்கை அரசாங்கம் வாதிட்டுள்ளது. அதானி திட்டத்தை அமல்படுத்திய ரணில் அமைச்சரவையின் முடிவு சட்டவிரோதமானது, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும், புலம்பெயர் பறவைகளுக்கு பெரும் சேதத்தை வெளிப்படுத்தும் என்ற அந்த பிரேயர் அந்த மனுவில் உள்ளது. இவைகளையெல்லாம் முறியடிக்க வேண்டுமானால் இந்த மனுவுக்கு பூர்வாங்க ஆட்சேபனை தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அமைச்சரவை மற்றும் அதானி குரூப்புக்கு கடந்த ஜூன் 18ஆம் தேதி 3 வார கால அவகாசம் வழங்கியது. தற்போது 2 அணிகளும் அப்ஜெக்ஷன் மனு கொடுக்கப்பட்டு சப்மிஷன் மனுவாக ஆகியவை மந்தில் ஏற்கனவே அணைத்துள்ளனர். எதிர்வருகின்ற பிப்ரவரியில் இந்த வழக்கு மீண்டும் பெறப்போகின்றது. ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போனால், இந்த திட்டத்தை கைவிடுவது என்பதை சோலராக மாற்றலாம். இந்த காற்றலை என்பதுக்கு அப்பால் தனியாக சூரிய ஒளி மூலம் கிடைக்கப்படுகின்ற திட்டமாக மாற்றப்பட்டால் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. வளர்ச்சி இந்த வேலியை அடைச்சிட்டாங்கன்னா அந்த 75,000 ஏக்கர் என்பது மக்களுக்கு தீங்கு விளையக்கூடிய பகுதி இருந்தாலும் கூட ஓரளவு அதை குறைக்கப்பட்டு ரெடியூஸ் பண்ணப்பட்டு நிச்சயமாக அது அரசாங்க G2G திட்டமாக மாற்றப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். அதான் நீங்க திட்டம் என்று சொன்னால் அது ஊழல் திட்டம் வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி வாங்கிய விடயத்தில் இந்தியாவிடமிருந்து நிலக்கரி அதானி குழுமத்திடம் இருந்துதான் நிலக்கரி வாங்கிய விடயத்தில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பான ஏதாவது மேலதிக தகவல்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது இருக்குதான். அதாவது அது இப்ப இல்ல, எங்களுக்கு இந்த நெருக்கடி, இந்த பவர் நெருக்கடி வந்த போது அதானி தான் எங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணியிருந்தார்கள். அதாவது ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. அதாவது சந்திரிக்கை ஆட்சி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதன் பிற்பாடு வந்த எல்லா அமைச்சரவைகளையும் எல்லா ஆட்சியும் எதிலையும் ஊழல் தான். நாங்கள் மீண்டும் சொல்ல முட்டையிலேயும் ஊழல், ஒரு முட்டையிலேயும் ஊழல் என்று சொன்னால் அப்ப நிலக்கரியில் ஊழல் இல்லாம இருக்குமா? ஏகப்பட்ட ஊழல் இருக்கின்றது. ஆனால் அந்த ஊழல் எல்லாம் இவரு வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. நுரைச்சோலை மின் உற்பத்தி வந்துட்டு மிக அதிகமான ஊழல். அது அப்போதைய மின்சார அமைச்சர் இருந்தவர் நினைக்கிறேன் சம்மிக்க ரணவக்கம் இருந்தார் நினைக்கிறேன், அவருக்கும் அது இருக்கிறது. அது சம்பந்தமாக 3 அமைச்சர்கள் ஊழல் மாற்றியிருக்கிறார்கள். அது இன்னும் வெளிவராம புதையல் மாதிரி இருக்குது. காலப்போக்கில் அது என்னால் ஜேவிபி ஒரு விடயத்தை நேர புரிந்து கொள்ளுங்கள். ஜேவிபியின் உளவாளிகள், அவர்கள் உளவாளிகளாக இப்ப கஸ்டம் ஆபீசர், இப்ப யாரு ஜனாதிபதியின் செயலாளர் யாரு? அவரு கஸ்டம் ஆபீஸ்ல இருந்து ஒரு அதிகாரி, அவர் தான் அங்க முழுதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணினார். அவர் தான் ஃபைல் சேர்த்தார். எல்லாமே கஸ்டம் டிபார்ட், எங்க கஸ்டம் டைம்ஸ் பில்டிங் கஸ்டம் கொழும்பு போட்டு அந்த கோட்டையில் இருக்கின்றது. அதிலிருந்து அவர் அவ்வளவு உளவு வேலையும் பார்த்தார். அவர் தான் ஃபைல் கொடுத்திருந்தார். அதே மாதிரி எல்லா திணைக்களங்களிலும் எல்லா அமைச்சருக்குள்ளேயும் எல்லா கச்சேரிக்குள்ளேயும் அவங்களோட உளவாளிகள் புலிகள் நிறைய வடக்கில் இருந்து வெளிவந்து அவர் நிறைய தாக்கம் செலுத்தினார்கள். கொழும்பில் ஆட்ட ஓடினார்கள். இப்படி எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி மிக அதிகமாக அந்த உளவாளிகள் ஃபைல் சேர்த்திருக்கிறார்கள். அங்க யாருமே தப்பல. இப்ப உதாரணமாக கொழும்பு கச்சேரி, இப்ப கொழும்பு கச்சேரிக்குள்ள குறைந்தது 5 உளவாளி இருந்திருப்பார்கள்.
அவருக்கு அந்த ஃபைல் சேர்க்கிறது, ஃபைல் சேர்த்து உரிய இடங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த காலம் பேப்பர் சேர்க்கறதுலே இப்பதான் ஒரு சென்ட்ரைல போட்டாச்சு கொடுத்தாச்சு போயாச்சு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜேவிபி உளவு நடவடிக்கை மிக சிறப்பாக இன்னும் இருக்கின்றது. எனவே எல்லா திணைக்களும் அந்த உளவாளி இருப்பதால் நிச்சயமாக இந்த ஃபைல்கள் நுரைச்சுவலை மட்டுமல்ல, இன்னும் நாங்கள் பின்னுக்கு வரும் பல பல ஊழலை நாங்கள் அரங்கேற்று போகின்றோம். அந்த ஊழல் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இந்த அநேகமாக இந்த வருடம் கடந்து மார்ச் மாதம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் ஜேவிபி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதானி குரூப் விடயத்துக்கு வருவோம். நாம் அமெரிக்காவிலே லஞ்ச ஊழலில் அது சிக்கி இருக்கிறது. அதனால் உலகம் முழுவதிலும் அதானியின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையிலே அதானியே இந்த இலங்கையின் வடக்கு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் வாய்ப்பு இருக்கிறதா? இந்த விடயம் இந்த விடயம் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது. மறுபுறம் தற்போதைய அரசாங்கம் ரணில் அரசின் நிறைவேற்றிய கேபினெட் தீர்மானத்தை இன்னும் ஒரு கேபினெட் தீர்மானம் மூலம் அதை ரத்து செய்யலாம். ஆனால் கௌதம் அதானி குரூப் என்பது பிரதமர் மோடியின் நேரடி நிறுவனம் என்பதால் அதில் மோடியை பகைத்துக் கொள்ள நாங்க ஏற்கனவே சொன்னோம்னு மோடியை பகைத்துக் கொள்ள கூடாது என்ற நோக்கில் அனுர அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்ய விரும்பாது. ஆனால் ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யுமாறு தீர்ப்பளித்தால் பாரிய நஷ்டத்தோடு அதானி குரூப் வடக்கை விட்டு வெளியேற தவிர வேற வழியே இல்லை. அது சட்டமாதிபர் என்ன சொல்ல போகின்றார் என்ற ஒரு நாங்க கருத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப சட்டமாதிபர் நினைச்சால் இந்த கேஸ் நாங்கள் ஒரு சமாதானமாக செய்கின்றோம் என்றாலும் கோர்ட்டில் இருந்து வரும். இப்ப ஜட்ஜ்மெண்ட் தான் வழங்கப்பட போகின்றது. எனவே ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வருகின்ற போது நிச்சயமாக அதானி குரூப் கேன்சல் படத்தான் வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய அதுக்குள்ள விடயம் புதஞ்சு இருக்குது, முகாந்திரம் நிறைய இருக்கிறதால ரத்து செய்வதற்கான நீதிமன்றம் ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அரசாங்கம் அனுர இந்தியாவை பகைச்சுக் கொள்ள கூடாது என்பதால் சட்டம் அதிபர் திணைக்களுக்கு ஆலோசனை பெற்று இதை நாங்க என்ன செய்யலாம், இதை எப்படி மாத்தலாம், நாட்டுக்கு நஷ்டம் இல்லாம கஷ்டம் இல்லாம செய்யலாம் என்று பார்ப்பாங்களே ஒழிய நிச்சயமாக இந்த தீர்ப்பு நிச்சயமாக முகாந்திரம் இருக்குது. தீர்ப்பொன்று சுதந்திரமாக இயங்குமானால் அதானி குரூப் அள்ளிக்கிட்டு போகணும், மூட்டையை கட்டிக்கிட்டு போகணும். ஆனால் இவங்க அந்த வருமானத்தை நம்பி இருக்கிறாங்க. ஒரு அவனுக்கு லாபம் ஒரு பக்கம், உளவு லாபம். ஆனால் அரசாங்கத்துக்கு இது பெரிய லாபமாக நான் கருத மாட்டேன். அவங்க என்றால் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் மக்களுக்கு இந்த கரண்ட் வழங்க போறாங்க. அப்ப ஆங்க கொல்ல போனால் வடக்குல 6 லட்சம் குடும்பத்தை இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. அதனால அந்த டிஜிட்டல் சிஸ்டம் மூலம் எங்களோட என்ஐசி எல்லாம் இந்தியா எடுக்க போகுது. இதெல்லாம் ஒரு பாரிய பிரச்சனை. அதை விட எவ்வளவு முக்கியம் இருந்து அதானி குரூப் இவங்க கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்களோ நான் நினைக்கல. இந்தியாவை பகைச்சு கொள்ள கூடாதுன்னா சில G2G என்று கொண்டு வரலாம், அல்லது சோலார் பவருக்கு இந்த சூரிய ஒளி மூலம் செய்யப்படுகிற சோலராக மாற்றலாம். நிச்சயமாக ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. அது இல்லையா இருப்பா என்பதை சட்டம் அதிபரும் ஜனாதிபதியும் தீர்மானிப்பார். இப்ப அதானி குரூப் ஊழல், அதானி குழுமம் ஊழல் என்பது இந்தியா அமெரிக்கா நாடுகளின் மோதலாக மாறும் நிலை இருக்கிறதா? ஏனெனில் இப்பொழுது மிக முக்கியமாக பைடன் ஒரு கிடுக்குப்பிடியை போட்டு வைத்தார். இல்ல அமெரிக்காவோ இங்க லண்டன்ல உங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கும் தெரியும், நீதித்துறை என்பது அது தனித்துவமாக இயங்குகின்ற ஒரு விஷயம். அதுல நீங்கள் தலையிட முடியாது. ஏனெனில் அதுல நீங்க தலையிட போனீங்கன்னா திருப்பி அரசியல்வாதிகளுக்கே பாதிப்பா அமைந்து விடும். ஆகவே இது இந்தியா அமெரிக்கா மோதலாக மாறும் நிலை இருக்கிறதா? எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? தற்போதைய நிலைமையில் அது இந்தியா அமெரிக்கா மோதலாக வர வாய்ப்பில்லை. ஏனெனில் இது அதானி ஒருவரும் அவர் அசூர் பவர் லிமிடெடும் சம்பந்தப்பட்டது. எனவே அடுத்த இந்த கேஸில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க அமெரிக்கன் சிட்டிசன் 3 இந்தியர்கள் 3 அமெரிக்கர்கள், இவர்கள் எல்லாம் அமெரிக்கன் சிட்டிசன் ஹோல்டர் தான். ஆனால் அவங்களோட அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கரப்ஷன் ஆக்டுகளை நியூயார்க் ஈஸ்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இந்த கேஸ் நடப்பதால் இது ஒரு தனிநபர் பிரச்சனையா தான் நாங்க கம்பெனி அதானி குரூப்புக்கும் அங்க நடக்கிற லஞ்சனுக்கு பார்க்கலாமே ஒழிய நிச்சயமாக இது இந்தியா அமெரிக்காவுக்கான மோதலாக வராது. அடுத்த கட்டம், இப்ப இந்த இந்தியாவுக்குள்ள பாருங்க, இந்த வீட்டுக்கு வீடு குடிசை காய்ச்சொல்லி யூடியூபர்ஸ் அதானிக்கு அரசோடர் வந்துட்டு அதானியை பிடிக்க போறாங்க. அதெல்லாம் அங்க ஒன்றுமே வரல. அப்படி அது 2 கேஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சிவில் கேஸ், ஒன்று கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸ் என்று வருகின்ற போது கொரியர் மூலமாக நான் அறிந்த வகையில நாங்க ஏற்கனவே இந்த சம்மன் எப்படி அனுப்புவாங்கன்னா அவருக்கு ஒரு சம்மன் அழைப்பானை அவரை ஹைதராபாத் இல்லத்துக்கு நேரடியாக கொரியர் மூலமாக பொறின் அமஸ்ட்ரி ஊடாக பொறின் மினிஸ்ட்ரி ஊடாக தான் வந்திருக்கான். இது விடயமாக 4-5 தடவை அங்க உள்ள அமெரிக்க பொறின் மினிஸ்ட்ரியுடன் டாக்டர் ஜெய்சங்கர் பேசி இருக்கின்றாராம். அப்ப இது ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் என்பதாலும் அவருக்கு அரசு வந்திருக்கனால அவர் பச்சை பொய். அது சும்மா யூடியூப் ஒரு உழைப்பகவனும் பொழைப்பு செய்கின்றார்கள். அது இன்னும் அரசுக்காக வரல. ஆனா இது எங்க மோதல் வரும் என்றால்
இவருக்கு இவர் கென்யாவில் இருக்கிறார். கென்யா அரசாங்கம் நிறைய அவங்க திட்டங்கள்லாம் கேன்சல் ஆயிட்டு கென்யாக்குள்ள புழுந்து அமெரிக்கா அரெஸ்ட் பண்ண போகுது என்றால் நாங்க இலங்கையிலையும் சொன்ன போல உடனடியாக வந்து அடிச்சு பிடிச்சி அரெஸ்ட் பண்றோம்ல. அது அங்க FBI எடுத்துக்கிறதால அங்கேயும் அது ஒரு NIB இலங்கையின் NIB போன்றது காலப்போக்குல இந்தியாவோட கொடுப்பாங்க. நாங்க விசாரணைக்காக எங்கட கோர்ட்டுக்கு வேற அப்பியர் பண்ண வேணும், வேற ஆஜராகன்னு கேட்கலாம். அது நாள் செல்லும், வருஷம் போகலாம், 6 மாசம் போகலாம், கேட்கலாம். இவர் இப்ப எந்த நாட்டுக்கும் போகல, அது வேற இந்தியாவுக்குள்ள அடங்கிடுவார் அண்ணாச்சி. ஆனால் எங்களை இவர கோர்ட்ல நாங்க நீதிமன்றம் ஒன்று வந்தால் வழக்கன்று வந்தால் வக்கீல் கேட்கிற கேள்விக்கு அண்ணாச்சி பதில் சொல்லித்தான் ஆகணும். எனவே எங்கட நீதிமன்றத்துக்கு இவரை தாங்க என்று இவர் அப்பியர் ஆகாட்டி இந்தியாவுல கேட்கலாம். இல்ல அப்படி இல்ல இங்க கேட்கலன்னு சொன்னால் அமெரிக்காட FBI வந்துட்டு இவரை உள்ளுக்கு அள்ளி போக பார்க்கும். அந்த டைம்ல சில போல இந்தியாவின் இறையாமைக்கு புல நாங்க இவரை கொண்டு போகலான்னு அதான் இவர் மோடி மஸ்தான் அடம் பிடிக்கலாம். அந்த மாதிரி வரக்குள்ள அது ஒரு அமெரிக்கா இந்தியா மோதலாக மாறும். இப்போதல்ல, அது 6 மாதமா 1 வருடமா போகலாம். அதானிங்க இவங்க கௌரவமாக நீதிமன்றம் அமெரிக்க நீதிமன்றம் கேட்கின்ற போது கொடுக்க வேணும். அது சிவில் கேசி கிரிமினல் 2 கேஸாக பிரிக்கப்படுறது. அங்க இவருக்கு எங்க இவரு கொலுக்கி வந்திருக்குது, கிரிமினல் கேஸ் வந்திருக்கிறதால இது அமெரிக்கா இந்தியா மோதலாக மாறக்கூடிய வழி ஒன்று இருக்குது. அதை இல்லாமல் ஆக்குறால் அதானி என்ற தனி மனிதனை அமெரிக்கா கேட்கின்ற போது அதை கொடுக்கத்தான் போகணும். பாருங்க, இந்தியாவுக்குள்ள இந்த பிரியங்கா பூந்துட்டா. நீங்க இருந்து பாருங்க, நான் ஒரு தீர்க்க தனிமா சொல்றேன். மோடி மஸ்தான் பிரியங்கா அடிக்கு அவர் தாங்க மாட்டார். அதாவது ரணில் வந்து இலங்கை பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்தார், ஆனால் அவர் அடிக்கு இலங்கை அரசு தாக்கு பிடிக்கார். அதே மாதிரி மோடி மஸ்தான் கம்பெனி அறிவுகட்ட சனமா மோத மாட்டாங்களா, அவங்க வர மாட்டாங்க. பிரியங்கா அறிவுபூர்வமா அடிக்க கேட்க மாட்டாங்க, அச்சப்படுறாங்க. பிரியங்கா மேல அச்சப்பட்டாங்க. எனவே எதிர்பார்க்கின்ற காலங்களில் அமெரிக்கா இந்தியா மோதல் உருவாகுமா வேண்டாமா என்பது தடுக்க வேண்டியது, அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மோடி மஸ்தான் கம்பெனிக்கு இருக்குது. எனவே அமெரிக்கா கேட்டால் அவங்க நீதிமன்றம் ஆஜர்பாட்டை கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால், அது அப்போது கொடுக்கவில்லை என்றால் அத்துமுறை வந்து போஸ்ட் பண்ணி வந்து அவரை அழுகி போவாங்க FBI. எனவே அந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக அமெரிக்கா இந்தியா மோதலாக மாறக்கூடிய ஒரு வழி இருக்குது. இப்பொழுதே முதலீட்டாளர்கள் பயப்படுகின்றார்கள். எதிர்காலத்தில் அதானி குழுமம் வெளிநாட்டில் நிதி பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று முக்கியமான ஆய்வாளர்கள், நிதி தொடர்பானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆஸ்திரேலியாவிலே போராட்டம் நடைபெறுகிறது அதானி குழுமத்துக்கு எதிராக. கென்யாவிலே அதானி குழுமத்தினுடைய முதலீடுகளை அங்கு செய்ய முடியாது என்று, அவர்கள் ப்ராஜெக்டுகளை செய்ய முடியாது என்று ரத்து செய்து விட்டார்கள். உலகளாவிய ரீதியில் அவருடைய மதிப்பு இறங்கி கொண்டிருக்கிறது. பங்கு சந்தை மிக மிக சரிவை காட்டியிருக்கிறது. நேற்று முந்தநாள் 2-3 நாட்களாக காட்டியிருக்கிறது இந்தியாவிலே. ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தொடர்ந்தும் அதானியை காப்பாற்ற ஏன் மோடி முயன்று கொண்டிருக்கிறார்? ஏனெனில் மோடியின் ஆட்சியில் அவருக்கு தேவையான அத்தனையும் இந்த அம்பானி அதானி குரூப் தான் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாமே. இப்ப ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் ஒரு எக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு, அதுக்கண்டு தனியே போயிருந்தார் மோடி மஸ்தான். அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் அந்த உலக நாடுகள் அதிகமான எக்ரிமெண்ட் போடுறதுக்கு இவர் விசிட்ன்னு சொல்லி நல்லா உடுத்துக்கிட்டு போய் போனதெல்லாம் இந்த கம்பெனிக்கான. அதாவது மிக அதிகமாக அந்த அவங்க கம்பெனி 7 கம்பெனிக்கு நினைக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளேயே. 7 கம்பெனிக்கு, அசூர் கம்பெனி, எவர் கிரீன் சொல்லி பல 7 கம்பெனிக்கு. 7 கம்பெனிக்குமான மூலசான எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமாக மோடி மஸ்தான் தான் ஜெனரல் மேனேஜர் மாதிரி இயங்குகின்றார். எனவே அவர் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த கம்பெனியை அவர் காப்பாற்றுற தன்மை தான் பார்ப்பார். என்றால் அவருக்கு அவங்களோட ஆட்சியில மிக அதிகமான பணமரத்தில் அவங்க இதை பாருங்க. இந்த இவிஎம் என்ன, எலக்ட்ரானிக் voting மெஷின். இந்த EVMல செஞ்ச அத்தனை ஊழலுக்கும் அந்த சங்கிகள், இந்த சங்கிகள் சொல்லப்படுகின்ற இந்த பிஜேபி குரூப் எல்லாம் அதானி குரூப் எல்லாம் மிக மேகமாக மறைந்து இருக்கின்றாங்க. அவருக்கான பணப்பட்டுவாடா இந்த தேர்தல் காலங்கள்ல மோடி மஸ்தானை வெள்ளை வைக்க அந்த குரூப்பெல்லாம் இந்த வட இந்தியாவில மிக அதிக அளவு இறக்கியது இந்த அதானி குரூப் தான். அப்ப அதானி குரூப் என்பது அவருக்கு மோடி மஸ்தான வெற்றியை நோக்கி வேண்டிய பணத்தை செலவழிக்கிற வாரி இறைக்கின்ற ஒரு சப்ளையர். அப்ப அவர் எங்கெங்க முதலீடு போட்டாலும் அவரை பின்தொடர்ந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இவர மோடி மஸ்தானுக்கு இருக்குது. இப்ப அநேகமா அதானி அம்பானிக்கு ஒரு மோடியை கைவிட்டால் வார தேர்தலில் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா பணப்பட்டுவாடா. இப்ப இலங்கையில் என்ன நடந்துச்சு, எல்லா இடங்கள்லயும் இவங்க அந்த ஊழல் கம்பெனிகள் பணம் செலவழிக்கல.
இப்ப வாக்களிக்க போனவன் எல்லாரும் ஜேவிபி தான் வாக்கு போட்டானுங்க. இங்க பணப்பட்டுவாடா மேற்கு பக்கம் நடக்கல. ஏன்னா தனக்கு தெரியும் தோக்கப்புறம். இப்ப இங்கே எடுத்துக்கொண்டோம்னா நிறைய இந்த முஸ்லிம் எம்பிக்கள் ஆளுக்கு 8 கோடி 10 கோடி செலவழி தோத்து போட்டு அடையுங்க அப்பா கையில இருந்து இழந்து போட்டு நட்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க. எனவே மோடி மாஸ் தான் 4ஆம் தடவை வரையும் ஆசைப்படுறான்னு சொன்னால் இந்த அம்பானி அதானி குரூப் ஆட்சி அவங்க அதிகாரத்தில் இருக்கணும். எந்த அதிகாரம்? பணப்பட்டுவாடா இருக்கணும். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இப்ப பாருங்க, இவருக்கு மெட்ராஸுக்கு வரையலாமே ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சற்று முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கா நேற்று. எனவே நிச்சயமாக இவருடைய எல்லா கம்பெனி, அதாவது அங்க உள்ள அவங்க அந்த அவங்களோட பங்குச்சந்தை தொடர்ந்து இறங்குகின்றது. எனவே அதானி குரூப் இல்லை என்றால் நிச்சயமாக இந்தியாவுக்குள்ள ஒரு பணவீக்கம் வரையும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே வருகின்ற காலங்களில் அதானியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கதாலும், இல்லை என்றால் நிச்சயமாக இந்தியா குரூப், அதாவது ராகுல் காந்தியான குரூப் வீரியம் பெறும். ஏன்னா ஒரு பலமான எதிர்கட்சி இவங்களை இப்ப மோடி மாஸ்தான் 3 நாளா ஒழிக்கிறார், பார்லிமெண்ட்டுக்குள்ள போக இல்லாம ஒழிச்சு கொண்டிருக்கிறார். என்ன பதில் இவர் தான் தெரியாது. இவர் ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்க வக்கில்ல. எனவே நாடாளுமன்றத்துக்குள்ள இவராலையும் தாக்கு பிடிக்க இயலா. அடிக்கிற அடிக்கு இவர் ஓடி ஒழிக்கத்தான் வேண்டியவர். நிச்சயமா ஓடி ஒழிப்பார். நிச்சயமாக அதானி குரூப் இல்லை என்றால், அதானி அம்பானி குரூப் இல்லை என்றால் நிச்சயமாக மோடி மாஸ்தான் ஆட்சியை நீடிப்பது கடினம். நிறைவாக இந்த நிலைமையால் இந்திய பிரதமர் மோடிக்கும் எதிர்வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் ஒரு ராஜதந்திர மோதல் ஏற்படும் நிலைமை உருவாகி வருகிறதா? நிச்சயமாக அது இப்போதைக்கு இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அமெரிக்கா கேட்கின்ற போது இவரை கௌதம அதானியை கொடுத்து ஆகணும். அது வந்து கொடுக்கப்படவில்லை. அல்லது ஒரு 2 வகை, அதாவது இவங்கள் ரம்பை பொறுத்தவரை அவர் சில விடயங்களும் பெருமானம் கொண்டவர். இந்த மாதிரி போய் மோடி இறங்கி போய் பேசினால் சில வேளை அவர் விட்டு பாருப்பா சொன்னா விடக்கூடிய ஆள் தான் என்றால் அந்த மாதிரி ஆள் தான். எனவே இது மோடியும் டாக்டர் ஜெய்சங்கர் பொருள் மினிஸ்டரும் இறங்கி அவங்க நிச்சயமாக நியூயார்க் சென்று ரம் அவர்களை பார்த்து இதை சரி கட்டக்கூடிய என்னுடைய பார்வையில் நிச்சயமாக ரம் அவர்கள் நேர களமிறங்குவார். மோடி மாஸ் தான் கடைசி ஒண்ணு பாக்காட்டி உடுத்துக்கிட்டு போயிடும். அங்க போய் நிச்சயமாக ரம்கிட்ட போய் மச்சான் நம்ம பாத்துக்கொள்ளன்னு சொல்லி சமாளிச்சு போட்டு வர வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக மோதலுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி அங்க சட்டத்துறை மிச்சம் சுதந்திரமாக இயங்கினால் நிச்சயமாக காப்பாற்ற இயலாது. நிச்சயமாக அது ரம்முக்கு மோடிக்குமான மிகப்பெரிய மோதலாக மாறும். அது 2 கட்டம் இருக்குது. இவரு என்ன ரம்ம போய் இவங்க சமாளிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மோடியும் ஜெய்சங்கர் நிச்சயமா களமிறவாங்க. இப்ப இவரு அஜித் டோவல் அமெரிக்காவுக்கு போகல, போராட்டத்தை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவருக்கு அங்க ஒரு வழக்கு இருக்குது. அப்ப அவரு போகல. அவர் இங்க இருந்து ஆலோசனை எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து இப்படி நான் மூவ் ஆகுன்னு கொடுத்து அதேக்கு ஏற்றா போலயே மோடி மாஸ் தான் பேசுவார். டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்படித்தான் பேச சொல்லி நிச்சயமாக இந்த வாரத்தில் 2 வாரத்துக்குள்ள மோடி மாஸ் தான் அமெரிக்கா செல்வதற்கான மிக அதிகமான வாய்ப்பு. ஆனால் அதை இந்தியா கூட்டணி உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்குது. இவர் என்ன பேசுறாரு அங்க உடனே வெளிவர போகுது, அதுவும் மாட்டிவிடும். எனவே வழி இல்லை என்றால் நிச்சயமாக ரம்மும் மோடி மோதிக்குள்ளதான் வரும். அதுக்கு எந்த மாற்றுக்கிறதுக்கும் மடமில்லை. அமெரிக்கா கேட்கின்ற போது இந்த கொள்ளை கூட்ட தலைவரை கொடுத்தால் அந்த மோதல் வர வாய்ப்பில்லை. நாங்க இவ்வளவு காலம் உங்களை ஆட்சி காப்பாத்தின்னு நீங்க 3ஆம் ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க, நாங்க பல்லாயிரம் கோடி இறக்கி உங்களை வெற்றி பெற எங்களை காப்பாற்ற என்ன வழி இல்லை என்றால் அண்ணாஜி கிடக்கு முடக்கா ஒண்ணு யோசிக்காம உடனே ரம்ல ஷடக்கன்னு போய் விழுந்துடும். எனவே இது நிச்சயமாக இது அமர்த்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது. அது வந்து ரம்ட கையில இருக்குது. ரம் விரும்பவில்லை என்றால் நிச்சயமாக அவங்க 2 இருக்குமாறு மோதலாக அது மாறும். மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே. ஆய்வாளர், வடக்கில் அதானி குழுமம் திட்டத்தினுடைய நிலவரங்கள், அதனுடைய பாதிப்புகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது வழக்கில் உள்ள விடயங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கும் அதானி குழுமத்துக்கும் இடையிலான பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாம் பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக நீங்க அடிக்கடி வந்து போகும் நேர்களே வாருங்கள், நியூஸ்களை கேளுங்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.